பல மொழிகளையும் கற்று தேர்ந்து வருகிறார்கள். அது மட்டுமா, வீர விளையாட்டு. அன்றைய காலத்துல என்ன செய்வாங்கன்னா வீர விளையாட்டு தான். ஆண்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சிலம்பாட்டம் அப்படின்னு சொன்னா, வில் பயிற்சி, போர் பயிற்சி அப்படின்னு சொன்னா, ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம். ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம்னா ஆனை மாதிரி இருந்து விளையாடுறது கிடையாது. ஆனை மேலே உட்காந்து இப்ப ஆணை போயிட்டு இருக்கு, அது மேலேயும் குழந்தை தூக்கி வைங்க விளையாடுறதுக்கு, அப்படி கிடையாது. அந்த ஆணை மேல இருந்து என்ன செய்வாங்கன்னா போர் புரிவாங்க. அதான் ஆணை ஏற்றம். குதிரைன்னா குதிரை மேல இருந்து அப்படி போவாங்க, டக் டக் டக்கு போவாங்க, பாஞ்சு போவாங்க பாருங்க, சும்மா இல்ல. அதான் ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம். அப்ப மல்லளவு, சிலம்பாட்டம், கிளறி என்று சொல்வார்கள். கையில ஒரு மாதிரி ரவுண்டா பிடிச்சு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு கையில அது, ஒரு கையில வாள், அதான் கிளறின்னு சொல்லுவாங்க. இப்ப எதிர்த்து வந்தாங்கன்னா அந்த என்ன செய்வாங்க, அந்த கிளறிட்டு இந்த வாழை கொண்டு என்ன செய்வாங்க, மடக்கிடுவாங்க. இப்ப நம்ம கையை கொண்டு தடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த கிளறி வச்சு அவங்க தடுத்துருவாங்க. தடுத்து இதை வச்சு என்ன செய்வாங்க, வாழை வச்சு அவங்களே என்ன செய்வாங்க, வெட்டிடுவாங்க. அப்படி அத்தனை கலைகளையும் கற்று வராங்க. வீர விளையாட்டு அப்படின்னு சொன்னா வீர கலைகளை கற்று வருகிறார்கள். ஆனா இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன செய்யுது, 24 மணி நேரமும் மொபைல் தான், செல்லு தான். அவ்வளோ டச்சே அப்படியே டச் பண்ணி 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 கைரைகள்லாம் தேஞ்சு போய் இருக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம். சொன்னா கேட்கறது கிடையாது. செல் வாங்கல அப்படின்னா தற்கொலை பண்ணுது, மொபைல் வாங்கி தரலன்னா நான் தற்கொலை பண்ணுவேங்குது, பைக் வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணுவேங்குது பிள்ளைங்கள். இப்போ உள்ள பிள்ளைங்கள் அப்படி இருக்கு. ஏன்னா எதையும் தாங்குற சக்தி இல்லை. அந்த காலத்துல ஒரு நல்ல ட்ரெஸ் இன்னைக்கு எடுத்துற முடியாதுன்னு சொன்னா, இன்னைக்கு முடியாதப்பா 2 நாள் கழிச்சு எடுத்தாருன்னா சரின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி இன்னைக்கு இப்பவே எனக்கு எடுத்துறணும், இல்லைன்னா எதுக்கு என்ன பெத்தா ஒன்னு யார் பெக்க சொன்னா, மறு வார்த்தை பிள்ளைங்கள் அதான் பேசுது, நமக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா அந்த காலத்துல இதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா, கஷ்டத்தை உணர்ந்து பிள்ளைங்கள் வளர்ந்தாங்க. அந்த காலத்துல வீட்டு கஷ்ட நஷ்டங்கள், அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மா அப்பாவுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி வந்தாங்க. இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது என்னுடைய சுயநலம், நான் இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய ஆசை